செங்கல்பட்டு அருகே ராணுவ பயிற்சி முகாமில் துப்பாக்கிச்சூடு பயிற்சி எடுக்கப்பட்ட நிலையில் அருகில் இருந்த வீட்டில் தோட்டா பாய்ந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், என்ன நடந்தது? தற்போதைய சூழல் என்ன? கண்டிப்பா காயத்ரி, செங்கல்பட்டு அருகே செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பா 2 இடத்தில் துப்பாக்கி சூடு தளம் இயங்கி வருகிறது. ஒன்னு மத்திய அரசு சொந்தமான ராணுவ தளம் மற்றும் அதே போல மாநில அரசு சொந்தமான ராணுவ தளம். இது மத்திய அரசுக்கு சொந்தமான அனுமந்தபுரம் பகுதியில் இயங்கி வரும் இந்த ராணுவ துப்பாக்கி சுடு மையத்தில் ராக்கெட் லான்ச்சர் உள்ளிட்ட பல்வேறு துப்பாக்கி சுடு பயிற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும். கடந்த காலங்களில் பார்த்தோம்னா இந்த பயிற்சி மையத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பகுதியில் இதே போல் ஒரு ராக்கெட் லான்ச்சர் வீட்டின் மீது விழுந்து வெடித்தது. இதனை அடுத்து நேற்று இதே ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி உள்ள தென்னேரி பகுதியில் ஜெயலட்சுமி என்ற ஒரு பெண்ணின் மீது ஒரு துப்பாக்கி தோட்டா நேற்று அவரை உராட்சி கொண்டு வெடித்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டாலும் தொடர்ந்து ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வரும் இந்த ராணுவ வீரர்கள் குறி தவறி மலையை தாண்டி சுடும்போது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்க இருக்கும் பொதுமக்களுக்கு இது இந்த ராக்கெட்ல வெடிக்காத ராக்கெட் லான்ச்சர்கள் போன்ற தோட்டாக்களை இவர்கள் கையில் எடுப்பது, அதை சேமித்து வைப்பது போன்ற காரியங்களை கடந்த ஆண்டுகளில் தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் நேற்று இந்த ஜெயலட்சுமி என்ற பெண்ணின் மீது இந்த தோட்டா உரசியதால் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. காயத்ரி, நன்றி ராபர்ட், விவரங்களை வழங்கியமைக்காக. அண்மை